குடவோலை முறையில முதலாக மன்னராட்சியிலிருந்து மக்களாட்சிக்கு அந்த டிரான்சிஷன் பீரியட்ல குலோத்துங்க சோழன் 10ஆம் நூற்றாண்டுல இங்க இருக்கக்கூடிய அற்புதமான வரதராஜ பெருமாள், வைகுண்ட வரதராஜ பெருமாள் கோவில் கல்வெட்டு. இந்த முழு கோவிலுமே பாத்தீங்கன்னா 4 இடத்திலும் 4 சைட்லயும் கல்வெட்டு இருக்கு. இந்த பக்கம் கோயிலுக்கு வரக்கூடிய தங்கம், அதை பத்தி எழுதியிருக்காங்க. பின்னாடி கோயிலுக்கு நேர் பின்னாடி எப்படி ஒரு தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்பதை எழுதியிருக்காங்க. கோயிலுக்கு அந்த பக்கம் கல்வெட்டு பாத்தீங்கன்னா குறிப்பாக இந்த கோவிலுடைய பூஜை எப்படி நடத்தப்பட வேண்டும் என்று எல்லாமே கல்வெட்டு தெளிவாக எழுதியிருக்காங்க. அதுவும் குறிப்பாக நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் உத்தரமேரூரினுடைய சோழா காலத்தினுடைய கல்வெட்டை பத்தி பேசின பிறகு இன்னைக்கு பாராளுமன்றத்தினுடைய புதிய கட்டிடம் திறப்பு விழால பேசினாங்க பிரதமர் அவர்கள். இன்னைக்கு அந்த இன்ஸ்கிரிப்ஷனை மத்திய அரசு எடுத்துட்டு போய் பாராளுமன்றத்துக்கு வச்சிருக்காங்க. அந்த வார்த்தைகள்லாம் மனதின் குரல் நிகழ்ச்சியில பிரதமர் அவர்கள் பேசினார். சுருக்கமா சொல்ல வேண்டும் என்றால், குறிப்பாக இங்க இருக்கக்கூடிய கல்வெட்டுக்கள் நாம படிக்கக்கூடிய தமிழ்ல புரியுற மாதிரி வச்சிருக்காங்க. எப்படி ஒரு தேர்தல் நடத்தப்பட வேண்டும், 2 வகையான தேர்தல் சொல்றாங்க. ஒன்று வாரியம், 5 வகையான வாரியங்கள் அப்பவே இந்த ஊர்ல இருந்திருக்கு. அந்த வாரியத்துல ஒருத்தர் உறுப்பினரா இருக்கலாம். அதன் பிறகு இப்ப நாம யார் பஞ்சாயத்து தலைவர்னு சொல்றோமோ அது மாதிரி தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்றால் அவர்கள் வாழ்க்கையில ஒரே ஒரு முறை மட்டும்தான் உறுப்பினராக இருக்கும். அதான் இந்த இதனுடைய மிக முக்கியமான நோக்கம். ஒன்லி ஒன் டைம், ஒரு முறை கரெக்டா 360 நாள் மக்கள் பிரதிநிதியா இருந்துட்டாங்கன்னா லைஃப்ல அவங்க மக்கள் பிரதிநிதியா இருக்கக்கூடாது. இது முதல்ல சொல்றாங்க. இரண்டாவது, வாரியத்துல உறுப்பினரா இருந்தா, அப்பவே வாரியமெல்லாம் இருந்திருக்கு பாருங்க, வாரியத்துல உறுப்பினரா இருந்தா 3 ஆண்டுகள் கழித்து தான் தேர்தலில் அவங்க நிக்கணும். குறிப்பாக வாரியத்துல உறுப்பினரா இருக்கிறவங்க சொந்தக்காரங்க யாரும் தேர்தலில் நிக்க கூடாது. தேர்தலில் நீங்க நிக்கிறீங்கன்னா அதற்கான வெரி டஃப் கண்டிஷன்ஸ். 35 வகையான தவறுகள் செஞ்சிருந்தா அவங்க தேர்தல் நிற்பதற்கு தகுதி இல்லை அப்படிங்கிறத கல்வெட்டுல மிகச்சிறப்பா சொல்லியிருக்கிறாங்க. அதை தாண்டி தேர்தலில் நிற்கக்கூடிய தகுதி யாருக்கு இருக்கு அதையும் சொல்லியிருக்காங்க. 360 நாளுக்கு முன்னாடி ஒருத்தர் நீக்கணும் அப்படின்னா எப்படி நீக்கணும் அதையும் சொல்லியிருக்காங்க. சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், இது ஒரு வரப்பிரசாதம். நம்முடைய தமிழக மண்ணுல 10ஆம் நூற்றாண்டுல குலோத்துங்க சோழன் காலத்துல உத்தரமேரூர்ல இந்த கல்வெட்டு என்பது ஏதோ ஒரு காலத்துல மக்களாட்சி முறைக்கு டிரான்சிஷன் ஆகும் பொழுது எப்படி தேர்தல் நடத்தப்பட வேண்டும், அடுத்த தேர்தல் எப்படி நடத்தப்பட வேண்டும் அது கல்வெட்டுல சொல்றாங்க. குறிப்பாக ஒரு சின்ன ஒரு பானையில அந்த சீட்டெல்லாம் போடணும். அதன் பிறகு அந்த கோயிலுடைய சபா மண்டபத்தில் அமர்ந்திருப்பாங்க. பெருமாள் சாட்சியாக, சபாநாயகர் பெருமாள் சாட்சியாக சபா மண்டபத்தை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதன் பிறகு அன்னைக்கு சபையில கூடியிருக்கக்கூடிய மக்கள்ல சின்ன குழந்தை யார் இருக்காங்களோ அந்த குழந்தையை கூப்பிட்டு அந்த சீட்டை பிக் பண்ண சொல்லுவாங்க. அதன் பிறகுதான் அவர் இந்த பகுதியினுடைய பொறுப்பாளராக வர்றாங்க. அதனால மொத்தமா சொல்லணும்னா என்னுடைய அன்பான வேண்டுகோள், சென்னையில இருந்து 2 மணி நேரத்துல உத்தரமேரூர். யாராவது டூரிசம் போகணும்னா இங்க வரணும். அருமையான ஒரு ஊர், 3 ஆறுகள் சேரக்கூடிய ஊர், 3 கோவில்கள். அதாவது முருகபெருமான் வதம் பண்றதுக்கு முன்னாடியே யானையோடு இருந்த கோயில் இங்க இருக்கு. பெருமாளுக்கு 2 கோவில். ரொம்ப இன்னுமே பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு வில்லேஜ போல இந்த ஊர் மாறாம அப்படியே இருக்கு, பழமை மாறாம. அதனால குறிப்பாக சென்னை வாசிகளுக்கு அன்பான வேண்டுகோள், நீங்க குழந்தைங்களை எங்கெங்கேயோ டூர் கூட்டு போகணும்னு நினைக்கிறீங்க, 2 மணி நேரம் வண்டி எடுத்தீங்கன்னா நேரா உத்தமேரூருக்கு வாங்க. ஞாயிற்றுக்கிழமைக்கு வந்தீங்கன்னா ஓக்கல் ஃபார் லோக்கல், இங்க இருக்கக்கூடிய கடை நண்பர்களுக்கு வியாபாரம் ஆகும். இங்க இன்ஸ்கிரிப்ஷனை குழந்தைக்கு நீங்க சொல்லி கொடுக்கலாம், கோயில்களை சுத்தி காட்டலாம், 3 ஆறுகளை நீங்க காட்டலாம். எந்த அளவுக்கு கரும்பு, நெல் போன்ற விவசாயம் இங்க தலைந்து வருகிறது. மொத்தமாக சொல்ல வேண்டும் என்றால், இன்னைக்கு உத்தரமேரூர் தமிழகத்தினுடைய மையப்புள்ளியாக டூரிசம்க்கு கொண்டு வரணும். எல்லா விஷயங்களும் இங்க இருக்கு. என்னுடைய பாக்கியம் இந்த யாத்திரையில இங்கே கோவிலை பார்த்து, கல்வெட்டுக்களை பார்த்து, பத்திரிகை நண்பர்களை சந்தித்து விட்டு செல்வது என்னுடைய பாக்கியமாக நான் கருதுகிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.